இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணம் அவர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடிய இடம் விருச்சகமாக வருகிறது. செவ்வாய் அதிபதியாக வருகிறார். செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு சேர்கின்ற பொழுது மெல்லிய நரம்பு மண்டலங்களை பாதித்து அவர்களுக்கு முகவாதம், பக்கவாதம், சுண்டுவாதம், நரிவாதம் என்று சொல்லக்கூடிய 84 வாதங்களில் ஏதாவது ஒரு வாதங்கள் அவர்களை தாக்குகின்றன. எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அவர் குரு பகவான் தன்னுடைய பார்வை 7, 5, 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது அந்த நோய்கள் விரைவாக அவர்களுக்கு குணமாகிவிடும். குரு பகவான் சேர்கின்ற பொழுது கணையம், கல்லீரல், செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம், அஜீரண கோளாறு போன்ற நோய்களை உருவாக்குகிறார். நதி ஓரங்களில் இருக்கக்கூடிய குளித்துவிட்டு அவர்கள் நீராடி அவர்கள் அந்த இறைவனை வழிபட்டு நோய் தீர்க்க வேண்டும் பொழுது அவர்களுடைய நோய்கள் விரைவாக குணமடைகின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்கும் பொது பலன் பேசி வருகின்றோம். அவர்கள் வரக்கூடிய நோய்களை பற்றி பேசக்கூடிய 6ஆம் இடத்தை பற்றி பேசுகிறோம். இன்று மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்களுக்காக இந்த 6ஆம் இடத்து பலன்களை பற்றி பேசுகின்றோம். மிதுன லக்னம் என்பது, மிதுன ராசி என்பது காலபுருஷனுடைய 3வது லக்னமாக வருகிறது. 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம். 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய எழுத்து, எண்ணம், இயக்கம், வீரியஸ்தானம். அவர்களுடைய வீரியம் எப்படி இருக்கும்? 3ஆம் இடம் என்பது சகோதரம், தொழுதடிமை, வலது காது, ஆயுள், ஆபரணம், பின் பூசானம், சேவகர்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம் என்று பெயர். சகோதரஸ்தானம் என்று சொல்வார்கள். கம்யூனிகேஷன், தொடர்பு, ஒருத்தரோடு ஒருத்தர் நாம் தொடர்பு கொள்கின்ற இடம். அந்த இடம் முழுக்க முழுக்க உலக மக்களோடு ஒரு மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்கள் அனைத்தும் அதில் இருக்கின்றன. நாடகம், நாட்டியம், நடிப்பு, இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இன்டர்நெட், ஃபோன் எல்லாமே. அதனால தான் மிதுனராசியில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு அறிவாளிகளாகவும் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கிரகித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனாலே அவர்களுக்கு சதா சர்வகாலம் அவர்களுக்கு தலை சூடாகவே இருக்கும். அதனால விரைவாக அவர்களுக்கு முடி கொட்டுவது போன்ற பிரச்சனைகள், இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணம் அவர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடிய இடம் விருச்சகமாக வருகிறது. செவ்வாய் அதிபதியாக வருகிறார். அப்ப புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்பொழுதுமே கடுமையான பகை இருப்பதனால் மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்கள் முடிந்தவர்களும் நோய் வராது பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது அதிகமாக அவர்களை படுத்தும். காரணம் அந்த லக்னத்திற்கு அவர் பகையாக வருவதனால் அப்படிப்பட்ட செயல்கள் ஏற்படுகின்றன. செவ்வாய் முழுக்க முழுக்க இரத்தத்துக்கு அதிபதியாகிறார். அப்பொழுது அந்த செவ்வாய் அங்கு பலகீனமாக இருக்கின்ற பொழுது, அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்கின்ற பொழுது இரத்தத்தில் அழுக்கு, அதிக கிருமிகள், உஷ்ணங்கள் ஏற்பட்டு இரத்தம் பித்த வாதமாக மாறி அவர்களுக்கு பித்தம் சம்பந்தமான நோய்களை அதிகரிக்கின்றன. அதே போல் எலும்பு முறிதல், அவர்களுக்கு எலும்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் குறைவது, கால்சியம் குறைவது போன்ற விஷயங்களால் அவர்களுக்கு முதுகுத்தண்டு பிரச்சனைகள், முழங்கால் பிரச்சனைகள், கழுத்தெலும்பு பிரச்சனைகள் வருகின்றன. அதற்கு பிறகு அவருடைய சந்திரன் சம்பந்தப்படுகிற பொழுது, சந்திரன் கண்ணுக்கு அதிபதி, உடம்பில் உள்ள நீர்களுக்கும் இரத்த நாளங்களுக்கும் அதிபதியாக இருப்பதால் சளி தொந்தரவுகள், ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள், டிபி போன்ற நோய்களை அது உருவாக்குகிறது. அதேபோல் செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு சேர்கின்ற பொழுது மெல்லிய நரம்பு மண்டலங்களை பாதித்து அவர்களுக்கு முகவாதம், பக்கவாதம், சுண்டுவாதம், நரிவாதம் என்று சொல்லக்கூடிய 84 வாதங்களில் ஏதாவது ஒரு வாதங்கள் அவர்களை தாக்குகின்றன. அதே போல் அவர்களுடைய ராகு சம்பந்தப்படுகிற பொழுது இரத்தத்தில் அதிகம் அழுக்கு சேர்ந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி அந்த மலத்தின் காரணமாக இரத்தத்தில் மீண்டும் அது ஏற்றப்பட்டு முகத்தில் கருப்பான ஒரு படலங்கள் ஏற்படுவது, படர்தானம் வரை வருவது, தோல் சம்பந்தமான சொரியாசில் இருக்கக்கூடிய எஸ்மோ போன்ற நோய்கள் வருவது, பாதம் வெடிப்பது போன்ற தோலில் மீது என்னென்ன அவர்களுக்கு நோய்களை உருவாக்க முடியுமோ அவைகளை உருவாக்குகிறார். இதே குரு பகவான் சேர்கின்ற பொழுது கணையம், அவர்களுக்கு கல்லீரல், செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம், அஜீரண கோளாறு போன்ற நோய்களை உருவாக்குகிறார். இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் செவ்வாயை எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அவர் குரு பகவான்
தன்னுடைய பார்வை 7, 5, 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது அந்த நோய்கள் விரைவாக அவர்களுக்கு குணமாகிவிடும். அதே போல் அந்த நோய்கள் சில கோயில்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் அது குணமாகின்றன. அதற்குரிய வைத்தியங்களை எடுக்கின்ற பொழுதும் குணமாகின்றன. ஆனால் இந்த செவ்வாய் 6ஆம் இடமாக வருவதனால் இவர்களுக்கு செவ்வாயினுடைய தன்மையில் இவர்கள் அந்த முறையான 5 குடைய கிரகங்களை இயக்குகிற பொழுது இவருடைய நோயிலிருந்து இவர்கள் வெளியேற முடியும். செவ்வாய் இரத்தத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாயினுடைய அதிபதி முருகனாக வருவதனாலும் முருக வழிபாடும் அம்பாள் வழிபாடும் இவர்களுக்கு இந்த நதிகளில் குளித்துவிட்டு நதி ஓரங்களில் இருக்கக்கூடிய சிவாலயங்களோ அம்மன் ஆலயங்களோ குளித்துவிட்டு அவர்கள் நீராடி அவர்கள் அந்த இறைவனை வழிபட்டு நோய் தீர்க்க வேண்டும் பொழுது அவர்களுடைய நோய்கள் விரைவாக குணமடைகின்றன. அதே போல் இவர்களுக்கு 2ஆம் இடம் சந்திரனாக வருவதனால் முத்து அணிவதனாலும் இந்திரநீலம் அணிவதனாலும் இவர்களுக்கு உடம்பில் உள்ள நோய்கள் வெகுவாக குறைகின்றன. அதே போல் இந்த லக்னத்திற்கு சுபர் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் இவர்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய பார்வை இந்த புதன் மீது படும் பொழுது அவர்களுக்கு வருகின்ற நோய்கள் விரைவாக குணமடைகின்றன. அதே சுக்கிரன் ராகுவோடு சம்பந்தப்படுகிற பொழுது அந்த நோய்கள் நீண்ட நாள் அவர்களை வருத்துகிறது. அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவர்கள் முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபங்களை 7 தீபங்களை ஏற்றி முருகனை வழிபட்டு கந்தசஷ்டி கவசத்தை படித்து வருகின்ற பொழுது எப்பேற்பட்ட நோய்களும் இவர்களுக்கு விலகுகின்றன. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களுக்கு செல்வது, லலிதா சகஸ்திரநாமத்தை கேட்பது, இதுவும் அவர்களுக்கு நோய்க்கான பிரச்சனைகளை தீர்க்கின்றது. அதே போல் இந்த லக்னம் அறிவு சார்ந்திருப்பதனால் இவர்கள் தூக்கத்தை இவர்கள் கெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். சதா சிந்தித்து கொண்டே இருப்பதனால் இவர்களுடைய மூளை சூடேறுகிறது. அதனால் 2 வேளை இவர்கள் குளிக்க வேண்டும். உடம்பில் உஷ்ணம் வராமல் இருப்பதற்கு பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிடுகின்ற பொழுது இவர்களுடைய தேகத்திற்கு அதை மோரில் கலந்து சாப்பிடுகின்ற பொழுது உஷ்ணம் குறைகிறது. உஷ்ணம் குறைவதனால் இவர்கள் வாழ்க்கை அந்த முறையான உடல் சூடு குறைவதனால் இவர்கள் வாழ்க்கைக்கு அது தொந்தரவில்லாமல் வெற்றியை உருவாக்க அவர்கள் மூளை பிரகாசமாக அடைகிறது என்பதை சொல்லி, உங்கள் ஜாதகங்களில் செவ்வாய் பகவான் தீய கிரகங்களோடு சேர்ந்திருந்து நோய்களால் நீங்கள் வருத்துகின்ற பொழுது அதற்கு சரியான தீர்வு வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.